இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2010ஆம் ஆண்டு வசந்த பாலன் இயக்கத்துல திரையரங்குகள்ல வெளியான படம் அங்காடி தெரு. இந்த படத்துல மகேஷ், அஞ்சலி, வெங்கடேஷ், பாண்டி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாங்க. சென்னை டி நகர்ல இருக்கிற துணிக்கடைகள்ல வேலை பார்க்கிற ஊழியர்களோட பிரச்சனைய அழுத்தமா பேசின இந்த படம் ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்றிருந்தது. நடிகர்கள் மகேஷ், அஞ்சலி, பாண்டி கதாபாத்திரங்கள் ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே கவனம் ஈர்த்திருந்தது. அதுல ஒருத்தவங்க தான் நடிகை சுகுணா நாகராஜன். இவங்க சோஃபியா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அங்காடி தெரு படத்துக்கு அப்புறம் இவங்க பெரிய அளவுல மற்ற படங்கள்ல தலை காட்டாம இருந்தாங்க. நடிகை சுகுணா அங்காடி தெரு படத்துல இணை இயக்குனரா பணியாற்றி இருந்த நாகராஜன் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க தற்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சிலர் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்பிட்டு வராங்க. காரணம், பல படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிகர்களா கவனம் பெற்றவங்க அதுக்கப்புறம் அடையாளமே தெரியாம காணாம போயிடுவாங்க. அந்த வகையில நடிகை சுகுணா தற்பொழுது பியூட்டி பார்லர் ஒன்னு நடத்திக்கிட்டு வராங்க. அதோட உரிமையாளராகவும் இருக்காங்க. படங்கள்ல நடிக்க வேணாம் அப்படின்னு தன்னுடைய கணவர் சொன்னதுனால சினிமாவில நடிக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும், எங்களுக்கு திருமணம் முடிஞ்சது, நான் கர்ப்பமா இருந்தேன், 8வது மாதம் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன், குழந்தை வயிற்றுல இறந்துருச்சு, அதனால அப்படியான முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. அதுல இருந்து மீண்டு வர கணவர் உறுதுணையா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மகன் பிறந்தான் அப்படின்னு பேட்டி ஒண்ணுத்துல சுகுணா தெரிவிச்சிருக்காங்க. முன்னதா தன்னோட வாழ்க்கையில தான் எதிர்கொண்ட தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசும் பொழுது, நான் கருப்பா இருக்கிறதுனாலதான் என்ன ஒதுக்குனாங்களா அப்படின்னு எண்ணம் இருந்தது, என்னை யாருமே நேசிக்கலையா அப்படின்ற எண்ணமும் இருந்தது, ஒதுக்கப்பட்டேன். ஆனா என் வாழ்க்கையில திருமணம் முடிஞ்ச அப்புறம் அந்த காதலால எல்லாமே மாறிடுச்சு, என் கணவர் என் மொத்த வாழ்க்கையும் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.